கஸ்தூரி மஞ்சளோட மகத்துவம் தெரிஞ்சவங்க கண்டிப்பா இதை நல்லபடியா பயன்படுத்திக்கிட்டு இருப்பீங்க. எனக்கு இதனுடைய மகத்துவம் நல்லா தெரிஞ்சனால இதை பயன்படுத்திக்கிட்டு வரேன். அது மட்டும் இல்லாம கஸ்தூரி மஞ்சள் பாத்தீங்கன்னா ஒரு ஆன்மீக பொருளாகவும் இது கருதப்படுது. இந்த பொருளை நீங்க உங்க வீட்டுல நீண்ட நாளா கல்யாணம் தடைபட்டுக்கிட்டே இருக்கு, கல்யாணம் கைகூடி வரல அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த கஸ்தூரி மஞ்சளை நீங்க அபிஷேக பொருளுக்கு வாங்கி கொடுங்க. எந்த இறைவனுக்கு வேணாலும் வாங்கி கொடுக்கலாம். அந்த அபிஷேக பொருளோட சேர்த்து இந்த கஸ்தூரி மஞ்சளும் நீங்க வாங்கி கொடுக்கும் பொழுது கஸ்தூரி மஞ்சளால் அபிஷேகம் செய்யும் போது திருமண தடைகள் நீங்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வாழ்க்கையில ஏற்படக்கூடிய தடைகள்லாம் நீங்கி வெற்றியை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆன்மீக பொருள் பாத்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைங்கனால முருகனுக்கு நான் கஸ்தூரி மஞ்சளாலையும் சிவனுக்கும் அதே மாதிரி விநாயகருக்கும் கஸ்தூரி மஞ்சளால அபிஷேகம் செஞ்சிருந்தேன். இந்த வெற்றியை தரக்கூடிய வெற்றிலை தீபத்தோடு சேர்த்து அதோட சேர்த்து நான் இன்னைக்கு கஸ்தூரி மஞ்சளையும் அபிஷேகத்துக்கு பயன்படுத்தினதுல எனக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது. நீங்களும் பயன்படுத்தி பாருங்க, வாழ்க்கையில மாற்றத்தை காணலாம்.